பெட்டி அடிபட்டு போய் வீட்டில் உட்கார்ந்த பிறகு அவன் கற்றுக்கிட்ட காரியத்தை ஒன்று நாளாக அவன் 15 பேசுகிறார். எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை, 12 வாசிக்கிறேன். அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி. தடவை பெட்டியை தூக்கும் போது எருசலேமில் ஸ்தலம் ஆயத்தமாக இல்லை. 2வது தடவை பெட்டியை தூக்கும் போது பெட்டியை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்தலத்தை தாவீது ஆயத்தம் பண்ணியிருக்கார். அல்லேலூயா. அப்ப பெட்டியை தூக்குறது மட்டும் இல்லை, பெட்டியை எங்க வைக்கணும்னு முடிவு பண்ணி தான் இப்ப தூக்குறாரு. நல்ல கவனிங்க. ஆமா, அந்த ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணின பிறகு அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, உங்களையும் உங்கள் சகோதரனையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். பாஸ்டர் தான் எப்பயும் சொல்லுவார், பரிசுத்தமா இருங்கப்பா, நாளைக்கு அற்புதம் செய்வார். முறையா ராஜா சொல்றாரு ஊழியக்காரனை பார்த்து, முறையா ராஜா சொல்றாரு ஊழியக்காரனை பார்த்து, உங்களை எத்தனை பரிசுத்தத்தில் எத்தனை பெரிய உணர்வு பாருங்க. நீங்க ராஜாவாகணும்னா பரிசுத்தமாகணும், நீங்க வளரணும்னா பரிசுத்தமாகணும். அல்லேலூயா. எவ்வளவு ரியலைஸ். அடுத்த வசனத்தை பாருங்க, இன்னும் பயங்கரமா இருக்கும். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடினாலும். கண்டுபிடிச்சிட்டான். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, கண்டுபிடிங்க, அற்புதம் நடக்கும். காரணத்தை கண்டுபிடிங்க. ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பிரச்சனை, என் மாம்சம் தானா, என் மனசு தானா, என் விரும்பினபடி போனது தானா, ஆண்டவர் வருத்தப்படுறாருன்னு தெரியாம கழுதையில ஏறி போனது தானா, ஆண்டவர் சத்தம் மீறி போனது தானா? ஐயோ ஆண்டவரே, இப்பொழுது நான் ஒத்துக்கிறேன். எப்படி ஒத்துக்கிறேன்? நான் அதை எப்படின்னு செய்யல, சுமக்கல. 2வது, அவர் நம்முடைய தேவனாகிய, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி தேடாதபடினாலும். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன எப்படி சொல்லுங்க? தேடாத. அதெல்லாம் எல்லா கூட்டத்துக்கும் பிரசன்ட் தான், எல்லா கூட்டத்துக்கும் பிரசன்ட் தான். வேணா ஃபுல் அட்டெண்டன்ஸ். எப்படி தேடணுமா சொல்லுங்க, எப்படி தேடணுமா, எப்படி தேடணும்? சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்களேன். பக்கத்தில் காலை பார்த்து சொல்லுங்க, ராஜாவே கற்றுக்கிட்டான். சொல்லுங்க, ராஜா. நேற்று இந்த பிரசங்கத்தை 2 மணி நேரம் பண்ணேன், கர்த்தருடைய கிருபை. அப்போ இன்னைக்கு எத்தனை மணி நேரம் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்களா? ஒரு அலையிலே சொல்லுங்க. முடிச்சேன். ஆனால் வேறொரு ரூபத்தில் கர்த்தர் பேசினார். ஆனால் இன்னைக்கு வேறொரு ரூபத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆராதனை அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. இது எப்படி தெரியுமில்ல, வீட்டில் பிரியாணி கிண்ட சொன்னால் தக்காளி சோறத்தை கிண்டிட்டு, இன்னைக்கு ஹனிஃபா ஹோட்டல் பிரியாணியே தோத்து போச்சு தெரியுமா? எத்தனை பேர் சாப்பிட்டாங்க தெரியுமா? எல்லாம் 1000 பேர். கிண்டினது என்னது சொல்லுங்க? நீங்க இல்ல, கர்த்தர் உங்க ஆராதனையை மேன்மை பாராட்டணும். நோவா ஆராதிச்சான், இன்னைக்கு வரைக்கும் வானவில் அடையாளமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் ஆராதிச்சான், யூதர்கள் 20% நோபல் பரிசை தட்டிட்டு போயிட்டான். அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற ஆராதனை அவருக்கு பிரியமா இருந்தா சத்ரு உங்க உடம்ப தொட முடியாது. அல்லேலூயா. சத்ரு உங்க வீட்டை தொட முடியாது, சத்ரு உன் பிள்ளையை தொட முடியாது, சத்ரு உன் குடும்பத்தை தொட முடியாது, சத்ரு உன் சொத்துக்களை தொட முடியாது, சத்ரு எதையும் தொட முடியாது. தயவு செய்து குழம்பு வேணா உங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கிறங்க, ஆனா ஞாயிற்றுக்கிழமை உங்க இஷ்டம் இல்லை, அவர் இஷ்டம்தான். எனக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க, இங்கே போட முடியாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறது இல்லை இது. எனக்கு பிடிச்ச மாதிரி ஹம்மிங் பண்ணுங்க, ஹம்மிங் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அதான். நீங்க எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன், பெரிய ஆசீர்வாதத்தையாக சொல்ல போறேன். இயேசுநாதர் பிசாசை ஜெயித்ததினால் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். தாவீது தோற்றதினால், தோத்து பாடம் கற்றதினால், மாம்சம் பெட்டியை தூக்கிட்டு வந்து சர்ச்சை கட்டி தாவீதின் காலத்தில் ஆலயம் கட்டப்பட்டது. எழுதுறா ஹிஸ்டரியில. ஹிஸ்டரியா மேக் பண்ற நீ, ஹிஸ்டரி மேக் பண்ண வேண்டாம். நீ எனக்கு பிரியமானதை செஞ்சா போதும், நீ தான் ஹிஸ்டரி. கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அதான் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் 1000 ஆத்துமாக்கள் தாங்கன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், ஒரு சத்தம் கேட்டுக்குது, 1000 ஆத்துமா வேணுமா, என் சித்தம் வேணுமான்னு. 1000 ஆத்துமா இருக்கட்டும்பா, உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கணும்
அதை மட்டும் செய். சின்னதா செஞ்சுட்டு இன்னைக்கு நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆபேல் என்ன செஞ்சான்? ஒரு பலி பிரியமா செலுத்திட்டு போயிட்டான், வாலிபத்திலே மறைஞ்சிட்டான். இன்றும் நம்மோடு பிரியமான பலிகளை குறித்து ஆபேல் பேசுகிறார். தெரியுமா? பிள்ளை பெற்றானா, கல்யாணம் பண்ணானா, எதுவுமே இல்லை. ஆனால் முதல் விசுவாசிகள் லிஸ்ட்ல, பரிசுத்தவான்கள்ல யார் தான் முதல் பேர் வர்றா? ஆபேல் தான் வர்றாரு. அதனால தான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒரே ஒரு வார்த்தையை பதிவு செய்யுங்க. இன்னைக்கு ஆண்டவரை பிரியப்படுத்தணும், பிரியப்படுத்தணும், பிரியப்படுத்தணும். அவருக்கு பிரியமா பாடணும், என்னை ஒப்பு கொடுக்கணும், ஆனால் நொறுங்குண்ட இருதயத்தோடு ஒப்பு கொடுக்கணும். அவன் பாட. அதனால என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அவருக்கு பிரியத்தை செய்யணும். இன்னைக்கு அவருக்கான நாள், இது ஃபர்ஸ்ட் டே, இது அவருக்கானது. இன்னைக்கு அவர் பிரியம், அவர் பிரியம். அதுக்கு பேரு தான் ஆவிக்குரியவன். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பாட்டு பாடினாங்க, இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரியே ஆராதனை இருந்துச்சு. அதுல இருந்து வெளியே வாப்பா, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். அதான் ராஜா. அவர் விரும்பினபடி சுமக்காம மாட்டு வண்டியில ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போனோம், டெக்கரேட் வேற அப்படி ஓட்டு. தேவதாரு மரத்துல கிட்டாரு, தேவதாரு மரத்துல சுரமண்டலம். ஏன்? தேவதாரு மரம் தான் அன்னைக்கு பெஸ்ட், தேவர்களுக்கான மரமா? ரைட். எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சியே. அவருக்கு பிடிச்சிச்சான வேதத்தை பார்த்தியாப்பா? ஏழி காலத்தில் மறக்கப்பட்ட சத்தியம் மறக்கப்பட்டு போகக்கூடாது. யாரோ புதுசாக ஆராதனை கொண்டு வந்துட்டாங்கன்னு பழைய பூர்வ பாதைகள் வேதத்தில் இருந்து மாறக்கூடாது. அவருக்கு பிடிச்ச ஒரு பலி, நல்ல ஸ்கேலில் பாடுறோமோ இல்லையோ, இதயத்தில் இருந்து பாடுவது தானே அவருக்கு பிடிச்ச பலி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இங்க பாருங்களேன், தாவீது நல்லது தானங்க செஞ்சான், பெட்டியை தூக்கிட்டு வந்தான். ஆனா இங்க அவரே சொல்றாரு, தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி தேடாதபடினால அவர் நமக்குள்ளே. அடினாலே கேட்க மாட்டாங்க யாரும், ஆண்டவர் அடிக்கவே மாட்டார். ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? கர்த்தர் அடிக்கிறவர்னு ஒரு பேர், அது மட்டும் சொல்லவே மாட்டாங்க. ஆமாம், யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா சம்மா. அவர் பட்சிக்கிற அக்கினின்னு எபிரேயர் 12 கடைசி வசனம் சொல்லுதில்ல. அவர் தான் அடித்தாருன்னு யார் சொல்கிறா? தாவீது சொல்றாரு. நீங்க சொல்றீங்களோ இல்லையோ? அதனால அடுத்த வசனத்தில் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆமா, அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை பரிசுத்தம் பண்ணிட்டு, அப்படியே நல்லா கவனிங்க, பெட்டியை இப்போ தூக்கியாச்சு. வெறும் 6 அடி தாங்க நடந்தாங்க. 6 தப்படினா 6 ஸ்டெப்பு. 6 ஸ்டெப்பு நடந்த உடனே சர்வாங்க தகன பலியிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 காலை 7 ஆட்டு கடாவு, மொத்தம் 14 சர்வாங்கத்துக்கு. என்னன்னா அவ்வளவு சந்தோஷம். போன தடவை அடி வாங்கினேன், இந்த தடவை தூக்கி 6 அடி நடந்துட்டோன்னு உடனே ஏபோத்தை தரிச்சுக்கிட்டு. இப்ப தெரியுதா தாவீது ஏன் ஆடுனான்னு? அன்னைக்கு தோத்து போயிட்டேன், பெட்டியை கொண்டு வர தெரியாம. அன்னைக்கு மாட்டு வண்டியில வச்சேன், அன்னைக்கு ஆராதிக்க தெரியாம தோத்தேன், ஒப்பு கொடுக்க தெரியாம தோத்தேன். மாம்சத்துக்காக வந்தேன், மாம்சத்துக்காக ஆராதிச்சேன், ஏதாவது கிடைக்கும்னு பிச்சைக்கார மாதிரி வந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்லை, அவருக்கானதை செய்து முடிக்கிறேன். அவர் அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நியாயமா தேடுறேன். ஏனென்றா நம்ம தான் பாடுவோம், ஆராதனை நாயகன் நீரே. நம்ம தான் சொல்லுவோம் எனக்கு பிடிச்ச மாதிரி. அதனால தான் பவுல் சொன்னார், எங்கள் ஆராதனை மாம்சத்துக்குரியதாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற, எரிகோக்களை உடைக்கிற ஆவிக்குரிய வல்லமை உள்ளதா இருக்கு. நீங்க இங்க ஆராதிக்கும் போது வீட்டில் இருக்க மனைவி ரட்சிக்கப்படணும், இங்க பாடும்போது வீட்டில் இருக்க பிள்ளை இயேசுவேன்னு சொல்லணும். இது நடக்குமான்னு கேட்டீங்களா? ஜெயிலர் மனம் திரும்பின அன்னைக்கு வீட்டில் பிள்ளைங்களும் மனைவியும் மனம் திரும்பிட்டாங்க. ஞானஸ்தானம் ஒன்னா தான் எல்லாரும் எடுத்தாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று நான் ஒரு இடத்துல 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன், ஒரு ஆள் கூட தூங்கலை. வேற வழி இல்லாமல் நான் முடிச்சுட்டு வந்தேன். அப்போ சொன்னேன், எங்கள் சபையில் நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு 5-6 பேர் தூங்குவாங்கன்னு. ஆனால் அங்கே நான் பிரசங்கம் பண்ணனால தான் என்னை கர்த்தர் இங்கே நிறுத்தினாருன்னு சொன்னேன். ஏன்னா தூங்குறவங்க மத்தியில் பேசும்போது, உற்சாகமாக இருக்கிறவங்க மத்தியில் பேசுறது ரொம்ப ஈஸியாக இருக்கு. நம்ம கைகளை யுத்தத்துக்கும் விரல்களை போருக்கும் அவர் படிப்பிப்பார். நம்ம ஒன்று மட்டும் செஞ்சால் போதும், உங்கள் பெரியா, உங்கள் பெரியா.
சொல்லுங்கள், கையை உயர்த்தி சொல்லுங்கள், உங்கள் பிரியம், உங்கள் பிரியம், உங்களுக்கேற்ற ஆராதனை, உங்களுக்கேற்ற ஆராதனை. சொல்லுங்கள், உங்களுக்கேற்ற ஆராதனை. நல்ல சத்தமாக சொல்லுங்கள், உங்களுக்கேற்ற ஆராதனை, உங்களுக்கேற்ற ஆராதனை, உங்கள் விருப்பம் பூரணமா. அதான் சொன்னேன், காணா ஒரு கல்யாணத்தில், கொஞ்சம் சவுண்டு லைட்டாக குறைச்சிக்கிறேங்க. காணா ஒரு கல்யாணத்தில் மரியாள் சொன்னது நல்ல ஆலோசனை தான். சட்டுன்னு கோவப்பட்டேன். மரியாள்கிட்ட இருந்து வந்தது மாம்சம். 30 வருஷம் சாப்பாடு போட்டேங்கிறதுக்காக உன் விருப்பத்தெல்லாம் இங்கே கொண்டு வராது, என் பிதாவின் சித்தத்தை. அம்மா அப்படியாம்மா, வாங்கம்மா உட்காருங்கம்மா, அந்த சேரில் உட்காருங்க. சாப்பாடு போட்டது உண்மைதான் மரியாள். ஸ்திரீயே சொல்லுங்க, ஸ்திரீயே, டிவைன் கனெக்ஷன் அங்கே இருக்கு. டிவைன் கனெக்ஷன் எனக்கும் பிதாவுக்கும் இருக்கு. லைன் கிடைச்சா தான் தண்ணி என்னவா மாறும். இதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய. நீ சொல்லி செஞ்சா ஓ மயன் தண்ணியை திராட்சரசமாக மாக்கிட்டான்னு ஊரெல்லாம் சொல்லுவோம். அவர் சொல்லி செஞ்சா பிதாவுக்கு மகிமை. அல்லேலூயா. அவர் சொல்லி செஞ்சா 12 சீஷர்களும் விசுவாசம் வைப்பாங்க. இதில் தான் ரொம்ப கவனிக்கணும் அவர்கிட்ட. ஆனால் மரியாள் சொன்னதுக்கப்புறம் ஆண்டவர் பிதா கனெக்ஷன் கொடுக்குறார். ஆனால் மரியாளுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்துட்டார். இனிமேல் இந்த 3.5 வருஷத்தில் வந்து இடையில வந்து அது வேணும். ஒரு தடவை பெரிய பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்திருக்கேன், வந்திருந்தா என்ன அந்த பக்கம் நில்லு. எனக்கு யார் அம்மா, எனக்கு யார் அப்பா, எனக்கு யார் சகோதரன், எனக்கு யார் சகோதரின்னு தெரியும். உங்களுக்கு கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும், மரியாளுக்கு அது கஷ்டமாக இருக்காது. ஏன்னா மரியாள் ஆவிக்குரியவங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், மரியாளுக்கு தேவையான எல்லா மகிமையும் கர்த்தர் சிலுவையில் செஞ்சுட்டு தான் போனார். யோவான் மரியாளை பார்த்துக்கிட்டாங்க எபேசுவில். மரியாளை யாரும் கைவிடலை. ஆனால் மரியாளுக்கும் புரியணும், மாம்சத்தில் வந்துடாதப்பா, மாம்சம் இல்லைப்பா. இந்த உலக வாழ்க்கையில் என்னை அவர் தெரிந்து கொண்டதுக்கு காரணம், எனக்கு ஒரு பிள்ளையை தந்ததுக்கு காரணம், நான் அவருக்கு பிரியமானதே செய்யணும். இப்போ நைட்டு தூக்கம் வரல, முடிய போகுது. மாம்சத்தை நிச்சயம் மட்டும் இன்றைக்கி பார்த்துருவோம். நைட்டு தூக்கம் வரல, முடிய போகுது. தூக்கம் வரலன்னா நம்ம என்ன செய்வோம், புதுசாக ஏதோ இளையராஜா பாட்டு வந்திருக்காமே அதை அப்படியே போட்டு விட்டிங்கன்னா அப்படியே தூக்கம் வந்துடும். ஆனால் ஆஃப் பண்ணுறது யார்? அதுக்கு இப்போல்லாம் செட்டிங்ஸ் இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் பேர் இப்படியெல்லாம் நிறைய கதை இருக்குது. தாவீது அப்படியே கட்டில் சுற்றி நடந்துட்டு சொல்கிறாரு, எனக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல கட்டில் இருக்குது, ஆனால் இந்த பெட்டி மட்டும் ஒரு குடிசைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நேராக நாத்தான் தீர்க்கதரிசி வர்றாரு. ஐயா, நான் இந்த பெட்டியை கொண்டு வந்ததே கர்த்தருக்கு என்ன கட்டணும்? ஆலயத்தை கட்டணும், பிரம்மாண்டமாக கட்டணும், தங்கத்தில் கட்டணும், வைடூரியத்தில் கட்டணும், எல்லா கல்லும் போட்டு கட்டணும். என் வீடே இப்படி கட்டியிருப்பேன்னா அவருக்கு ஆலயத்துக்கு எப்படி கட்டுவேன்? கட்டியே தீரணும், கட்டியே தீரணும், கட்டியே தீரணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் ஓகே நல்ல விருப்பமாக தான் இருக்குது கட்டுங்கன்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது கர்த்தர் சொல்லுவார், தாவீது கட்டக்கூடாது. பெட்டியை தூக்குனதே எதுக்கு தான்? ஆலயத்தை கட்டுறதுக்கு. ஆனால் இப்போ மறுபடியும் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, நீ ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது, ஆனால் ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு சொன்ன பிறகு தலை குனிஞ்சு ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம் பெட்டி கொடுத்த பாடம் தான். கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஆலயத்தை கட்டக்கூடாது, இது என்னுடைய பெரிய தவம், இது என்னுடைய இயக்கம், இது ஹிஸ்ட்ரி, இதை நான் செய்தே ஆக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஊழியக்காரனிடத்தில் வரும்போது ஆனால் நோ சொல்லிட்டு சொன்னார், நீ என் பெட்டியையும் என்னையும் குறித்து இவ்வளோ கரிசனையாக இருக்கிறதுனால உனக்கு ஒரு வீடு நான் கட்டுவேன், உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன், உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன். இனி உன் சந்ததி இந்த உலகத்தில் அழியவே அழியாது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நான் சொல்கிறேன், இஸ்ரவேல் 1942 சுதந்திரம் ஆகும்போது டேவிட்
பென்குரியனை ஏயா தேடினாங்க? இந்தியாவினுடைய காந்தி மாதிரி இஸ்ரேலின் டேவிட் பென்குரியன். ஏங்க டேவிட் பென்குரியன் தான் வேணுமா? தாவீது பெட்டிய ஆவிக்கேற்றபடி, வசனத்தின்படி, தேவனின்படி, தேவன் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தகுதியானபடினால இயேசுநாதர் இந்த பூமிக்கு வந்து 2042 வருஷத்துக்கு அப்புறம் இஸ்ரவேல் நாடு உருவானாலும் தாவீதனோட மகன் தான் ஆட்சியில் உட்காருவான். கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, மாம்சத்தின்படி ஆராதிச்சா உங்களோட முடிஞ்சிடும், ஆவியின்படி செயல்பட்டா தலைமுறை தலைமுறையா இருப்பீங்க. போதுமா? நீங்கள் 4 வீடு கட்டுவீங்க, மாம்சத்தின்படி ஆராதிச்சா நீங்கள் 4 இடம் வாங்குவீங்க, நீங்கள் சவுல் மாதிரி இருப்பீங்க, நீங்கள் நல்ல வேலையில் இருப்பீங்க. அது இல்லை ஸ்கேலு, அது இல்லை ஸ்கேல். சாலமோன், ஆசா, அபியா, ரெகோபயாம், யோசபாத், எசேக்கியேல், செருபாபேல், ஆண்டவராகிய இயேசு. நான் அடிக்கடி சிந்திப்பேன், தோற்று போய் விழுந்து போய் அடி வாங்கி பெட்டியில் தன்னுடைய ஃப்ரெண்டை இழந்தவன் தான் தேவனுக்கு ஏற்றவன். ஜெயிச்சு போன தானியேலின் குமாரன் அல்ல, யோசேப்பின் குமாரன் அல்ல, யோசுவாவின் குமாரன் அல்ல, தோத்து கத்துக்கிட்டவன் பக்கத்திலே கத்தர் இருப்பாரு. ஹல்லேலூயா. மாம்சம் தான் பெட்டியை தூக்குடா, 30 பேர் கூப்பிடுறா, ஃபங்க்ஷனை கிராண்டா பண்றா. ஆனா ஃபங்க்ஷன் நின்றுச்சு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆவியில் ஆராதிக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த மாம்சத்தில் ஆராதிக்கிறவன் குழந்தை போனா பார்ப்பான், தலையை தடவுவான், கையை தடவுவான், பக்கத்தில் ஆளை பார்ப்பான். எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு பெட்ரோல் போட்டோம்? எதுக்கு வண்டி எடுத்தோம்? இந்த ஆராதனை அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துதி செலுத்திட்டு போகணும். நான் உங்களுக்கு சொல்றேன், அது பாட்டுக்கு போகும், கிழக்கு மேற்கு அது பாட்டுக்கு நடக்கும். நம்ம வந்த ஒரே ஒரு நோக்கம், நான் அவருக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச 4 வரி பாடிட்டு போறேன், எனக்கு தெரிஞ்ச 4 வரி என்னை ஒப்பு கொடுத்துட்டு போறேன். அவர் என்ன சொன்னாலும் நியாயமா. நல்ல கவனிங்க, கிறிஸ்தவங்க எப்போ பைபிள் படிக்கிறத நிறுத்தணுமோ அன்னைக்கே நம்மளை டிவியில் 1000 பேர் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான். பைபிளை திறந்து கேளுங்க, இன்னைக்கு என்ன பேசுறீங்க, இன்னைக்கு என்ன ஆராதிக்க. வேதத்தின்படி ஆராதிச்சிங்கன்னா, வேதத்தை கற்றுக்கிட்டு 3 ஆராய்ச்சி பண்ணி தாவீது பெட்டியை தூக்குனார்ல, எந்த பெட்டியை தூக்குனாரோ அதே பெட்டி தான் அவர் ஆராதிச்சு. நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான இடத்துல வந்திருக்கேன். பெட்டியை தூக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு வரும்போது, தாவீதுக்கு எத்தனை மனைவி இருந்தாலும் தாவீதுக்கு உயிருக்குயிரான ஃபர்ஸ்ட் காதல் மீகால் தான். அந்த மீகாலை முதல்ல கூட்டிட்டு வந்து அரண்மனையில் வச்சது தான் ராஜ்யபாரத்தில் அவர் செஞ்ச முதல் வேலை. ஏன்னா எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும், அவன் ராஜாவாகணும், என் சேரில் அவன் உட்காரணும். ஏன்னா நான் சவுலை ரொம்ப நேசித்தேன், அவர் எனக்கு மாமா. சவுல் மகனுடைய யோனத்தான் எனக்கு உயிர், அதனால எனக்கு ஒரு வம்சம் வேணும்னு ஆராதிச்சுட்டு வரும்போது ஒருத்தி கேவலமாக பார்க்குறா. ஏன் நீ ராஜாவா இருக்க சும்மா நடந்து வந்தா பார்த்தாதா? நீ ராஜா தானே, சும்மா அப்படி வாக் பண்ண பார்த்தாதா? அவனுக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ குப்பையில் கிடந்தேன், அவனுக்கு தான் தெரியும். ஒருவேளை கஞ்சிக்கு என்ன செஞ்ச அவனுக்கு தான் தெரியும். அவன் நிலைமை என்ன? அவன் கேட்டான், அவங்க அப்பா அரண்மனையில் இருந்தார், நான் காட்டில் இருந்தேன், என்னை காட்டில் இருந்து அரண்மனைக்கு கொண்டு வந்தது உனக்கு தெரியுமா? நான் பட்னியில் கிடக்கும்போது என்னை காப்பாற்றுனது உனக்கு தெரியுமா? அந்த ஆண்டவருக்கு முன்னாடி. அதனால சிலர் அப்பான்னு கத்துவாங்க, அது அவனுடைய வேதனை. சிலர் ஆண்டவரேன்னு சொல்லுவான், அது அவனோட வழி. ஆனா உங்க அப்பன் சோத்துல திண்டுட்டு நீ இந்த ஆண்டவர் அவமதிக்கிறது நல்லதா? நான் என் ஆண்டவருக்கு முன்னாடி இதுவும் ஆடுவேன், இன்னமும் ஆடுவேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய ஆராதனை அவமதிச்சதுனால அவளுக்கு காலம் ஃபுல்லா குழந்தை இல்லை. இந்த காலை வேளையில் ஒன்று மட்டும் சொல்றேன், ஒரு நிமிஷம் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவமதிக்காதீங்க. இந்த சபைக்கு ஆசீர்வாதம் வேணும்னா சொல்றேன், எனக்காக வராதிங்க. எல்லாருமே 7:50 உள்ள வந்துருங்க. ஃபுல்னஸ் ஆண்டவருக்கு கொடுக்கிறது. ஒரு மொய் எழுதும் போது 1000 தடவை யோசிக்கிறோம். 500 ரூபாய் எழுதலாமா, பத்துமா, பத்தாதான்? ஒரு காணிக்க கொடுக்கும் போது 1000 தடவை யோசிக்கிறோம், இந்த பாஸ்டருக்கு இது போதுமா, பத்தாதா? கவர் திறந்து பார்த்தா என்ன நினைப்பாரு? நம்மை படைத்த ஆண்டவர் ஆராதிக்கும் போது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு
எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? என்ன நான் யோசிப்பேன், சில பாஸ்டர்லாம் வந்தால் என்னது 200 தான் இருக்குது, கொடுத்தா என்ன நினைப்பாங்களோன்னு யோசிப்போம்ல. மனுஷனுக்கு கொடுக்க யோசிக்கிறோம், தேவனை ஆராதிக்கும் போது முழுமையாக கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் ஊழியக்காரங்க வழியாக தான் பேசுவார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுசும். இன்னைக்கு இந்த சபைக்கு ஒரு தீர்மானம் சொல்கிறேன். ஆமாம், யாரோ ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்களாம், 3 மணிக்கு கூப்பிட்டா 12 மணிக்கே கிளம்பி நிற்கிது. என்னன்னு ஒன்றும் புரியல. சினிமாவுக்கு போகிறாங்களாம், 3 மணி நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தேவனை ஆராதிக்கிறோம். என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே? அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று சொல்லுங்க, மாம்சத்தை ஜெயித்த தாவீது மாம்சத்தில் தோத்தாலும் ஜெயித்தாரு, நிலையானவைகளை தேடினார். அந்த